ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் குலோப் ஜாம் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டில் குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பால் காசியிருக்கேன். பால் கொஞ்சம் தான் தேவைப்படும். நான் 1/2 லிட்டர் காசியிருக்கேன். பிரெட் குலோப் ஜாமுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு 5 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். எண்ணெயும் அப்படியே காய வச்சுருக்கேன். ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ குலோப் ஜாம் செய்ய தேவையானது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அந்த ஒயிட் பார்ட்டு மட்டும்தான். அதனால் அந்த ப்ரௌன் கலர் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ 4 பீஸாக நீங்கள் எல்லா ப்ரெட்டையும் சைடு எல்லாம் கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரெட்டுமே அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம். கிணத்துல போட்டுட்டு இப்போ நான் காய்ச்சி வச்ச பால்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்து பெசிகிற பதத்துக்கு கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம குலோப் ஜாம் மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம மாவு மாதிரி இது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம போதுமான அளவுக்கு நான் மினி குலோப் ஜாம் தான் செய்கிறேன். அதனால் அந்த சைஸ்க்கு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் பிடிச்சா போதும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி குலோப் ஜாம். நம்ம ஆப்ஷனலாக நெய் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ எண்ணெயும் அங்கே காஞ்சிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் ஒரு ப்ரெட்டு நல்லா வேகும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம், கோல்டன் கலர் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தில் ஜீரா ரெடி பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ சர்க்கரை 3/4 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் இடித்து வச்சுருக்க 2 ஏலக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் ஜீராவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாம் எல்லாமே எடுத்து நம்ம ஜீராவில் போடலாம். இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.